ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பேர்த்துக்கு செய்கிறேன். 3 முட்டை போட்டுட்டு முட்டை நல்லா பொடியாக வர வரக்கு சிம்மில் வச்சு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது நல்லா பொடி பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவு சாப்பாடு, 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இதில் போட்டுட்டு அதில் மேலே 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா உதிரியாக வர அளவுக்கு கிளறி எடுத்து மேலே மல்லித்தலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை சாதம் ரெடி. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் சாஸ் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். சாஸ் போடாமல் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கும் நம்ம லஞ்ச் பேக்லேயே செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதில் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.